வணக்கம். இன்னைக்கு சமீபத்தில் படித்த ஒரு குட்டி கதையை தான் நான் சொல்ல போகிறேன். பூமியில் ஒரு மனுஷன் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டு இறந்துட்டார். அவருடைய ஆன்மா மேலவத்துக்கு சென்று அங்கே போய் சொர்க்கவாசல் கதவை தட்டிருக்கு. அப்போ அந்த கதவு திறக்கலை. அப்புறமா சித்திரகுப்தன் வந்திருக்காரு. என்னன்னா, ஒரு 10 ரூபா தாரேன், இந்த கதவை துற அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சித்திரகுப்தன், இந்த பைசா கொடுத்து காரியத்தை சாதிக்கிறதெல்லாம் பூமியில் தான், மேலோகத்தில் கிடையாது அப்படின்னு இருக்காரு. சரி, நான் பூமியில் நல்ல வசதியாக வாழ்ந்தவன், எனக்கு இந்த சொர்க்கவாசல் கதவு ஏன் திறக்க மாட்டேங்கன்னு இருக்காரு. அப்போ சித்திரகுப்தன் கேட்டிருக்காரு, நீங்கள் பூமியில் யாருக்கு என்னென்னலாம் உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் யோசித்து பார்த்துட்டு, நான் ஒரு 2 பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். ஒரு வயதான பெண்மணிக்கு ஒரு 10 பைசா கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு 5 பைசா கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, நான் இதை சொல்லி யமதர்மங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாரு. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வர்றாரு. என்ன பர்மிஷன் கிடச்சிதாங்க? இல்லை, அந்த 15 பைசாவையும் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு. உங்களுக்கு இந்த கதவு திறக்காது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த வசதியாக வாழ்ந்த பெரிய மனுஷனுடைய ஆன்மா நரகத்துக்கு போயிடுச்சு. இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, பூமியில் நாம் வாழும்போது நான் நல்லா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். நான் எத்தனை பேர்த்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன், என்னால் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, அதுதான் புண்ணியம். அந்த மாதிரி புண்ணியம் செய்தவங்களுக்கு தான் சொர்க்கவாசல் கதவு திறந்தே இருக்கும். இந்த கதையை பற்றின கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.